ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டே ஒவ்வொரு திராட்சையா கடிச்சு கடிச்சு திங்க என்ன ஜாலியா இருக்கு. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. படுத்து கிடக்கிறத பார்த்தா காளை மாதிரி இல்லை, காஞ்சு போன கருவாடு மாதிரி இருக்கீரு. எவடி அவ என் பாட்டை குறை சொல்றவா? தாத்தா பாட்டை குறை சொல்லல, உங்களை தான் குறை சொல்லுதோம். அடியே, வந்தமா வேலையை பார்த்தோமா போனமான்னு இருக்கணும். இங்க வந்து என்னைய குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. கட்டையை கொண்டு மண்டையை உடச்சிருவேன். இந்த ஒரு டைலாக்கை வச்சு தான் ஊரை ஏமாத்திக்கிட்டு அழைதீரு போல. கோவப்படுத்தாதீங்கடி, நான் என்னத்துக்கு ஊரை ஏமாத்த போறேன்? சரி சரி, நாங்க போயிட்டு வரோம். எங்கட்டி போறீங்க? ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. வேலையை பார்க்க தான் போகிறோம் பொக்கவாய் தாத்தா. சரி போங்க, இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. பொக்கவாய் தாத்தா, வயிறு ரொம்ப பசிக்கி, கொஞ்சம் கிரேப்ஸ் தாங்களே. கொடுக்க முடியாது. போட்டி வேலைக்கு வந்தம்மா வேலையை பார்த்தம்மான்னு பாரு. என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏ அப்பா, ரொம்பத்தான் கோவப்படுதீரு. என்ன கொஞ்சோண்டு கிரேப்ஸ் தானே கேட்டா, கொடுக்க வேண்டியதானே? வேலைக்கு வந்தா ரொம்ப ஓவரா நடத்துவீரோ? இந்த கிரேப்ஸ் வெளிநாட்டுல இருந்து என் மவன் அனுப்பி விட்டான். அதனால யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் திம்பேன். அடேங்கப்பா, நம்ம ஊரில் திராட்சை பழமே கிடைக்கலையாக்கும், வெளிநாட்டில இருந்து வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கீரு. நம்ம ஊர் திராட்சை பழம் புளிக்கும், இது நல்ல இனிப்பா டேஸ்டா இருக்கு, தேனா இருக்கு. அதனால ஒன்று கூட கொடுக்க மாட்டேன், ஓடிருங்க. நான் ஒண்ணு எனக்காக கிரேப்ஸ் கேட்கல பொக்கவாய் தாத்தா. மங்கம்மா ஆண்டி இருக்காங்களே, அவங்க பாவம் டயர்டா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலான்னு தான் கேட்டேன். நீங்க வேற ரொம்ப கோவப்படுவீங்க. சரி நாங்க போயிட்டு வரோம். மங்கம்மா காண்டிய கேட்டேன், இது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. முதலே சொன்னா மட்டும் கொடுத்துறவா போறீரு? வெளிநாட்டு பழம் வெளிநாட்டு பழம்னு ரொம்ப தான் பீத்துதீரு. இருங்க, அத்தை பாட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கேன். இவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டாரு, இவரை டைவர்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிடுதேன். வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்தாங்கட்டி, இந்த எல்லா கிரேப்ஸ் பழத்தையும் எடுத்துட்டு போங்க. அங்க உள்ள ஒரு அட்டைப்பட்டி நிறைய இருக்கு, அவளத்தையும் எடுத்துட்டு போய் மங்கம்மாட்ட கொடுத்துருங்க. நெட்டச்சி சூப்பரு, அவளத்தையும் நம்மளே தின்றலாம் போல. சரி பொக்கவாய் தாத்தா, ஏதோ உங்களையும் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. அதனால நாங்கள் வேணா அத்தை பாட்டிட்டு போய் இதை கொடுக்கோம். சரியா? கொடுத்து சண்டைலாம் போடாதீங்க. தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லி வைக்கும். சரியா? இந்தாட்டி, இதையும் கொடுத்துரு, அங்க இருக்கிற அட்டைப்பட்டியும் தூக்கிட்டு போயிருன்னு. ஆ சரி சரி சரி, நாங்கள் போய் வேலையை பார்க்கோம். மறக்காம மங்கம்மாட்ட கொடுத்துருங்கட்டி. ஆ சரி தாத்தா, நாங்கள் கொண்டு கொடுத்துருதோம். சீக்கிரம் வா, அங்கிட்டு போயிருவோம். வேலைக்கு வந்ததுக்கு வெளிநாட்டு திராட்சை பழம் கிடச்சிருக்கு. சரி, ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். என்னது இது? தோட்டத்தை கூட்டி பெருக்கி அள்ளலான்னு வந்தா ஒரே செடியும் செத்தையுமா கிடக்கு. உள்ள பாம்பு கிடந்தா கூட தெரியாது போல. அப்படியே நைஸா இங்க மட்டும் தூத்துட்டு ஓடிடுவோம். பாத்திமா, நீ தான் தோட்டத்துல வேலை செய்யுதல்ல, பிறகு எதுக்கு இங்க வந்த? ஏக்கா, தோட்டத்துல மாச சம்பளம் தான் தருவாங்க. லீவு போட்டாலும் வேலைக்கு போனாலும் தலைவர் கரெக்டா சம்பளத்தை கொடுத்துருவாரு. நம்ம ஒரு நாளைக்கு லீவு போட்டுட்டு இங்க வந்தோம்னா இன்னொரு 1000 ரூபாய் கிடைக்கல. அதுக்கு தான் வந்தேன். அப்படியாட்டி, இந்த ஐடியா நல்லா இருக்கே. ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டுட்டு வேற வேலைக்கு போனா 1000 2000 சம்பாதிச்சிடலாம் போல. அப்படிலாம் வேலை கிடைக்காதுக்கா. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா செஞ்சுக்கிட வேண்டியதா. சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இந்த செல்வி என்ன வேலை செய்யுதா? எங்க போனானே தெரியல. நானும் தேடி தேடி பார்க்க ஆளே கண்ணுல சிக்கலையே. அவ எப்படி போனா எனக்கு என்ன? நான் என் வேலையை பார்க்க. என்னடி வேலை செய்யாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, நல்ல அழகா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து வேலை செய்யலங்கீங்க. வேலை செய்யுதியா? சரி செய்யி செய்யி. 1000 ரூபாய் சும்மா தூக்கி கொடுக்க முடியுமா? அதான் பார்த்துக்கிட்டே அலையுதே. அதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ஒன்றும் ஓப்பி அடிக்கல. சரி, என்ன இந்த செடியெல்லாம் கிடக்கு? புடுங்கி போடாம சும்மா பெருக்கிக்கிட்டு அலையுதே. இந்த செடியை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் போய் பெருக்க முடியுமா? பெருக்க வேண்டாம் மட்டி. இந்த தொட்டில இருக்கிறது மட்டும்தான் நான் வச்ச செடி. மத்ததெல்லாம் சும்மா வளர்ந்து கிடக்கு. எல்லாத்தையும் புடுங்கி போட்டுரு. புடுங்கணுமா? நான் இந்த செடியெல்லாம் புடுங்க முடியாது. உள்ள நல்ல பாம்பு எதுவும் கிடந்து என்னை பொட்டுன்னு போட்டுட்டா என்ன செய்ய? பாம்பெல்லாம் கிடக்காதட்டி, பயப்படாத. எல்லாத்தையும் புடுங்கி போட்டுரு.
கேட்டு இப்படி சொல்லுதே? பிறவு என்ன கூட்டிட்டு வந்து வச்சு கொள்ள பாக்கீங்களோ? கவலைப்படாதீங்க ராதாக்கா, பாம்புன்னா எனக்கு பயம் கிடையாது. நீங்க அங்கிட்டு போய் பெருக்குங்க, நான் இங்க இருக்கிற செடியெல்லாம் புடுங்குதே. உனக்கு பயம் இல்லையாம்மா? சரி அப்படின்னா நீ செடியெல்லாம் புடுங்கி போட்டு இந்த ராதா அங்கிட்டு கூட்டி போய்க்கு அள்ளட்டும். சரி சரி, அப்படி வேணா செய்யுவோம். சரி நான் பரவாட்டி வாரேன். ராதாக்கா நீங்க இங்கிட்டு வாங்க, நான் அந்த சைடு போறேன். ஏம்மா நல்ல வேலை தப்பிச்சே, கொஞ்ச நேரத்துல கிளவி என்னைய கொல்ல பார்த்துட்டே. இங்க என்ன வேலை நடக்கு? கூட்டி பெருக்கி அள்ளிக்கிட்டு இருக்காளுகளோ? சரி செய்யட்டும் செய்யட்டும். நம்மளாம் அன்னைக்கு ஒரு வேலையும் செய்யக்கூடாது, சும்மாவே தான் அலையணும். சாயந்தரம் வரைக்கும் இப்படியே சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு 1000 ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். செல்வி என்ன வேலை செய்தான்னு கண்டுபிடிக்க முடியலையே. என்னைய பத்தி பேசாம உன்னால இருக்கவே முடியாதோ? செல்வி நீ எப்ப வந்த? நீ என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். அது சும்மா உன்னை ஆளையே காணும்ல, அதான் தேடுனே, வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ என்னை எப்படி தேடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி நாங்க கூட்டி பெருக்கி அழுதோம், உள்ள ஒட்டரை அடிக்காக, வீட்டை துடைக்காக, பாத்திரம் எல்லாம் கழுவுதாக. நீ என்ன வேலை செய்யுதே? நானா? நான் ஒன்னும் உன்னைய மாதிரி சும்மா கிடையாது. நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியா? நிறைய வேலை செஞ்சியோ? ஆமா ஆமா, நான் நிறைய வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பாத்ரூம் வந்துச்சு, அதான் இந்த பக்கமா அப்படியே வந்தேன். சரி சரி, நான் உன் வேலையை கெடுக்கலம்மா, நீ போய் வேலையை பாரு. ஆட்டும் ஆட்டும், ஒழுங்க வேலையை பாரு. நம்ம சொன்னதெல்லாம் நம்பிட்டா. சரி நம்ம மறுபடியும் அந்த பக்கமா போய் ஓப்பி அடிக்கிற வேலையை பார்ப்போம். இத்தா பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு இந்த வீட்டை துடைக்க கூட முடியல இவங்களால. ஆளை கூட்டிட்டு வந்து துடைக்காக. ஒரு வேலைக்கு ஆள் போடலாம்லம்மா? ஆள் போட்டால் தினமும் தொடச்சி கிடச்சி சுத்தமாக வச்சுருப்பாங்கல்ல. இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் என்ன அர்த்தம்? ஆள் போட்டால் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும்ல. இதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 10,000 ரூபாயோட முடிஞ்சிரும்ல, அதான் பார்க்காக போல. இந்த பாட்டி சரியான கஞ்ச பிசுனாரி தெரியுமா? ஆமாட்டி, அது எனக்கு நல்லா தெரியும். இந்த தாத்தாவை கூட ஈஸியாக ஏமாத்திடலாம், பாட்டியை ஏமாற்றவே முடியாது. நம்ம பாட்டிக்கு தெரியாமல் எத்தனை தடவை இவங்க வீட்டில் ஆட்டையை போட்டு போயிருக்கோம். ஏமாற்ற முடியாதுங்க. தெரிஞ்சு ஏமாற்ற முடியாதுக்கா, தெரியாமல் வேணா ஏமாற்றலாம். பாட்டி முட்டையை மட்டும் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிரும் போல, எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையே. இருங்க, நம்ம இப்படியே வீடை தொடச்சிக்கிட்டே போவோம். போகிற வழியில் எங்கனையாவது முட்டை மாட்டாமையே போயிரும். பாப்போம் பாப்போம், முட்டை கண்ணில் சிக்கனுச்சுன்னா கொண்டு போய் அதிசய முட்டைன்னு மறுபடியும் வித்துற வேண்டியதான். கிரேப்ஸ் சாப்பிட்டோன்னதான்க்கா மூளை வேலை செஞ்சுருக்கு. அந்த கிரேப்ஸ் நல்லா இருந்துச்சு டீ. அட்டைப்பெட்டியோட தூக்கிட்டோம்ல. தாத்தா எப்படி ஏமாந்து கொடுத்தாரு? அவர் தான் மங்கம்மான்னு சொன்ன சொத்தையே எழுதி வச்சிருவாரே, கொஞ்சோண்டு கிரேப்ஸ் தர மாட்டாரா? ஏட்டி எங்கள் அத்தை பேரை சொல்லியே வாங்கிட்டு வந்தே. ஆமாம், அவர் மட்டும் கிரேப்ஸை வச்சுக்கிட்டு ஊஞ்சலில் படுத்துக்கிட்டு எப்படி தின்னாரு தெரியுமா? பாட்டு வேற இதில். ஏட்டி அவர் போய் எங்கள் அத்தைகிட்ட போய் கேட்டுற போகிறாரு. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடுவோம், கேட்டால் கேட்டுட்டு போட்டும். நல்லா இப்போ கிரேப்ஸ் தின்னாச்சுல்ல, நம்மளுக்கு அதே போதும். கிடைக்கிற 1000 ரூபாயை வச்சு என்ன செய்யலாம்? அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன செய்யனே புரிய மாட்டேக்கி. முதல்ல 1000 ரூபா தருவாங்களா ஏமாற்றி விட்டுருவாங்களான்னு தெரியலையே. வேலை செஞ்சுட்டு தரலன்னு சும்மா விட்டுருவோமா? எப்படியாவது பிடிச்சி வச்சு துட்டை வாங்கிட்டு போயிடுவோம்ல. ஆமாட்டி, பேசாமல் 1000 ரூபாயை கொண்டுட்டு போயிட்டு ஒரு நல்ல சேலை எடுத்துட வேண்டியதான். நான் பேசாமல் 1000 ரூபாய்க்கு பிரியாணி திங்கலான்னு பார்க்கேன். 1000 ரூபாய்க்கு பிரியாணியா? நம்ம ஊரில் ஒரு பிரியாணி 100 ரூபா தானே டீ. 10 பிரியாணிக்கா? 10 சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்ல. அது வயிறா வண்ணந்தாளியா? 10 பிரியாணி திங்க வயிற்றுல இடம் இருக்காக்கும். ஏக்கா, என் வயிறு 15 பிரியாணி பிடிக்கும், ஆனால் நான் 10ஓட நிறுத்திடுவோன்னு பார்க்கேன். நீ என்னமோ செய்யுமா, நான் ஒரு சேலை எடுப்பேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மிச்ச துட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது மேக்கப் ஐட்டம் வாங்கிக்கிட வேண்டியதான். பிரியாணி திங்கிறதுக்கு பதிலாக பேசாமல் ராமுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டா என்ன? உன் துட்டு உன் உரிமை, நீ என்ன வேணாலும் செய்யலாம். சரி சரி, நம்ம வேலையை முடிச்சிட்டு சாயந்தரம் முடிவு பண்ணுவோம். ஒட்டரை அடிக்கீங்களா? அடிங்க அடிங்க, உங்களுக்கு ஏற்ற வேலை தான். அது என்ன உங்களுக்கு ஏற்ற வேலை? நாங்கள் என்ன ஒட்டடிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்களா? இல்லை, நல்லா வளர்த்தியா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஏற்ற வேலை தான்னு சொன்னேன். நான் என்ன வளர்த்தியாவா இருக்கேன்? ஏற்ற வேலைங்க. சும்மா என்னத்தையாவது சொல்லணுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதே, இடத்த காலி பண்ணு. வான்ட்ட வந்து பேசின பாரு, என்னையே சொல்லணும். உன்னை என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோ, அந்த அங்கிட்டு ஒரு வாரமாக போய் சொல்லு, இல்லைன்னா ஒட்டரை அடித்து தூசியெல்லாம் உன் மேலே தள்ளி விட்டுருவேன். நீ செஞ்சாலும் செய்வேம்மா, நான் அங்கிட்டே போயிருதேன்.
சரி செல்வியக்கா, நாங்களாம் ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன வேலை செய்தீங்க? நான் நல்லா நிறைய வேலை செஞ்சிட்டோம்ல, இப்ப செஞ்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். அங்கிட்டு போய் அடுத்த வேலையை பார்க்க போறேன். நிறைய வேலை, என்ன வேலையெல்லாம் செஞ்ச? லிஸ்ட் போடு. நான் வீடெல்லாம் தொடச்சேன், கூட்டி பெருக்கி அள்ளுனேன், பாத்திரம் கழுவுனேன், வெளியே போய் தோட்டத்தை வேற பெருக்கிட்டு வந்தேன். இதுக்கு மேல என்னம்மா வேலை செய்ய முடியும் ஒரு மனுஷி? தோட்டத்தை பெருக்க ராதாவும் பாத்திமாவும் போயிருக்காங்க. பாத்திரத்தை கழுவ லட்சுமி அக்காவும் இளிச்சக்காவும் போயிருக்காங்க. கதவு சன்னல் எல்லாம் துடைக்க அத்தை பாட்டியும் சிம்ரனும் போயிருக்காங்க. நீ என்ன வேலை செஞ்சம்மா? நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன்னு கதை விட்டுக்கிட்டு அலையுதே. பெரிய உருட்டெல்லாம் இருக்கு. நான் வேலை செய்யலன்னு நீ வந்து பாத்தியா? என்னைய குறை சொல்றதே ஒரு வேலையா வச்சிருக்காளுங்க. சரி சரி, பேசாம போங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கோம். எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. நான் எதுக்கு உங்க விஷயத்துல தலையிட போறேன்? நீங்க என் வழியில குறுக்க வராம நில்லுங்க. நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வழியா நீ போற, அப்புறம் எப்படி நாங்க குறுக்க வந்தோன்னு சொல்ல முடியும்? நீ தானே இப்ப குறுக்க வந்த. நான் ஒண்ணு இந்த வழியை சொல்லல, வாழ்க்கையை பத்தி பேசுதேன். அந்த அப்படி ஒரு வாரமா சவுத்தோரமா உட்காந்து வாழ்க்கையை பத்தி பேசு. என்னைய பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? பார்த்தா தெரியாது டி, உன்னைய பார்க்க தான் தெரியும். உன்னையெல்லாம் ஒரு மனுஷின்னு மதிச்சு வந்து பேசணும் பத்தியா? என்னைய செருப்பாலேயே அடிக்கணும். செல்வியக்கா, செருப்பு எதுவும் வேணுமா? நான் வேணா தரட்டா? ஆளையும் மண்டையும் பாரு. இவளுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடணும்னு பார்த்தா கடைசியில் இவளுக்கு நம்மளையே பிரச்சனையில தள்ளிடுவாளுக போல. செல்வி, ஒரு வேலையும் செய்யாம சும்மா தானே சுத்திக்கிட்டு அலையுதே. ஒரு பாதி கதவு நீ அடி, மறு பாதி கதவு நானடி, தொடச்சிக்கிட்டு காத்திருப்போம், அழுக்கு போக தொடச்சிருப்போம். கதவு நல்ல அந்த காலத்து பழைய கதவா இருக்குன்னு. ஆமா ஆண்டி. நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அம்மாக்காரி என்கிட்ட சண்டைக்கு வருவா. சொல்ல வேண்டாம் ஆண்டி, சொன்னதானே சண்டைக்கு வருவாங்க. உனக்கு என்ன வீட்டு வேலை செய்யணும்னு தலையெழுத்தா? நீ எதுக்கு வந்த? ஆண்டி, துட்டுக்காண்டி வரல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரு கூடயும் சேர்ந்து வேலை செய்யும் போது நல்லா ஜாலியா இருக்கு. சரிம்மா, நீ எதுவும் கஷ்டமான வேலையை செய்ய வேண்டான்னு, சும்மா அப்படியே நின்றுட்டு செய்யற மாதிரி போயிரு. அப்படிலாம் இல்ல ஆண்டி, என்னால முடிஞ்ச வேலையை செய்யுதேன். சொன்ன கேட்கவா போற? எப்படியோ செய்யுமா. பயப்படாதீங்க ஆண்டி, கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய மாட்டேன். சரி சரி. ஆண்டி, எனக்கு காப்பி எப்படி போடணும்னு சொல்லித்தாங்களே. காப்பியா? நீ காப்பி போட போறியாக்கும்? ஆமா ஆண்டி, சூர்யாவுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கேட்கேன், எனக்கு சொல்லித்தாங்களே. பரவாயில்லையே, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியோ? கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிடுதேன், முதல்ல காப்பில இருந்து ஆரம்பிக்கேன். சரி டி, பால் எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றணும். அதுக்கு பிறகு பால் அடுப்பில் தூக்கி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். பால் பொங்கணுன்னு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் ஆண்டி? ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோ. அதில் ஒரு ஸ்பூனு சீனியை போடு, ஒரு ஸ்பூனு காப்பி தூளை போடு. பிறகு அந்த பாலை சூடு பண்ணி வச்சிருப்பல்ல, அதை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றி கிண்டிரு. அவ்வளோதான். ஐ, காப்பி போடுறது இவ்வளோ ஈஸியா? ஆமாம்மா, காப்பி போடுறது ஈஸி தான். சரி ஆண்டி, நாளைக்கு காலையில் போய் காப்பி போடுதேன். சரி சரி, உன்னால் முடிஞ்ச வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகுன்னு. சரி ஆண்டி. லட்சுமி, இந்த பாத்திரத்தெல்லாம் பாத்தியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? போன தடவை நம்ம விலைக்கு போட்டு போன பாத்திரம் தானே? ஆமாக்கா, அதே பாத்திரம் தான். எப்படி பச்சை பிடிச்சு போய் கிடக்குன்னு பாருங்களேன். இந்த பாத்திரம் நல்ல பளபளன்னு இருக்குடி, கழுவு ஈஸியா இருக்கு. இது வேணா நீ கழுவுதியா? அதை கூட நான் கழுவுதேன். வேண்டாம்க்கா, அதான் புளி இருக்குல்ல, போட்டு தேய்ச்சா நல்ல பளபளன்னு ஆயிரும். நானே கழுவுதேன். வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கழுவிட்டு அப்படியே மேலே போட்டுருவாங்க போல. ஆமா, எங்க வீட்லயும் இதே மாதிரி 2-3 பாத்திரம் கிடக்கு. அது என்னத்துக்கு கிடக்குனே தெரியல, அது வாட்டுக்கு மேலேயே கிடக்கு. அதை எடுத்து போட்டு தண்ணி ஊத்தி வைக்கலாம்ல, நல்லா இருக்குமே. தண்ணி ஊத்தி வச்சு குடிக்கும் போது நல்லா தான் இருக்கும் இளிச்சக்கா. ஆனா இந்த பாத்திரத்தை போட்டு எவ கழுவுவா? நம்ம ஒய்யாம கழுவிட்டு கிடக்க முடியாது. ஒவ்வொரு தண்ணி முறைக்கு இதை போட்டு கழுவுன்னு கழுவணும். அது கொஞ்சம் கழுவாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுக்காரர் வந்து அப்பாம்பாரு, இந்த பாத்திரம் எல்லாம் அதான் உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது. இதை வச்சுக்கிட்டு கழுவ முடியலன்னு எதுக்கு இதெல்லாம் வைக்கீங்க? வீட்டுல எப்படி கிடக்கு பாரு, பளபளன்னு இருக்க வேண்டாமா? அப்படி இப்படியும் பாரு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையா? நம்மளுக்கு வாச்ச பாத்திரத்தை வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு ஓட்ட வேண்டியதான். அதுவும் சரிதான் டி, குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன செய்ய? நம்மளுக்கு சில்வர் பாத்திரம் இல்லைன்னா மண் சட்டி, அதை வச்சு அப்படியே சமையல் பண்ணிடுவோம். பாத்தீங்களா இளிச்சக்கா, பாத்திரத்தோட பாத்திரமா பால் கேனையும் கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க பட்டம்மா பாட்டி. பால் கேனை மறந்து கூட புளியை போட்டு கழுவிடக்கூடாது டி, பிறகு பால் பூரம் கெட்டு போயிடும். ஆமாக்கா, பிறகு பால் தெரிஞ்சு தயிர் ஆயிரும். முதல்ல நம்ம இந்த பாத்திரத்தை பூரா கழுவிட்டு இந்த புளி ஐட்டத்தை பூரா எடுத்து கொண்டு வச்சிடணும். அதுக்கு பிறகு எப்பவும் பாத்திரம் கழுவுற பொடியை போட்டு கழுவ வேண்டியதான். சரி லட்சுமி, அப்படியே செய்வோம். நாளைக்கு இந்த சிம்ரன் பிள்ளையும் ஆரஞ்சு மண்டையனையும் விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன செய்யனே தெரியலக்கா. விருந்துக்கு கூப்பிட்டா கறி குழம்பு மீன் குழம்புன்னு ஏதாட்டும் ஒன்று வச்சு விட வேண்டியதானே? கறி தான் செய்யணும்க்கா. கறி குழம்பு வைக்கவா பிரியாணி கிண்டவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவளை மட்டும் வர சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லாரையும் சேத்துல கூப்பிட்டுட்ட.
அந்த பிள்ளையில எக்கா நாங்களும் வரலாமான்னு கேட்காளுங்க. பிறகு என்னத்த சொல்ல, வர வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் சரி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் வாரது சரிதான், நீ நல்லா சமைச்சு போடுவ. ஆனா செலவு ரொம்ப ஆகும்ல லட்சுமி? ஆமாக்கா, அதான் என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கடை வேற இப்ப அவ்வளவா போடுறது கிடையாது பாத்தீங்களா? அதனால கையிலையும் காசு நிக்க மடக்கி. எங்க வீட்டுக்காரு சம்பளம் வாங்கிட்டு வந்தாருன்னா அவ்வளவு துட்டையும் கணக்கு போட்டு எழுதி வச்சு செலவு பண்ணுதாரு. நம்ம வேற எக்ஸ்ட்ரா துட்டு தாங்கன்னு போய் கேட்டோம்னா சண்டைக்கு நிப்பாரு, ஏசிக்கிட்டே அலைவாரு. அதனால அவர்கிட்டையும் கேட்க முடியாது. இப்ப என்ன செய்யன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்கிக்கா. இன்னைக்கு சம்பளம் வாங்கி அந்த துட்டு எப்படி காணுமா காணாதான்னு தெரியல. 1000 ரூபா தான் இருக்கும். அதை வச்சு எப்படி விருந்து வைக்க முடியும்? கோழிக்கறினா ஒரு 2-3 கிலோ கறியை வாங்கி சமாளிச்சிடலாம். ஆட்டுக்கறினா ஒரு கிலோவே 1000 ரூபா வந்துருமே. விருந்துக்கு கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒண்ணு மட்டும் எப்படிக்கா செஞ்சு கொடுக்க முடியும்? ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வாங்கினா தான் சரியா இருக்கும்க்கா. ஆமாட்டி, நல்லா எல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். நீ 2 பேருக்கு மட்டும்னா பரவாயில்ல, எல்லாரையும் சேர்த்து வேற வர சொல்லிட்ட. இப்ப என்ன செய்ய? என்ன செய்யன்னு தெரியலக்கா. ஆண்டவன் விட்ட வழி. முதல்ல இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு துட்டை வாங்கிட்டு போவோம். மத்த கதையை பிறகு பார்ப்போம். எல்லாத்தையும் இழுத்து தலையில போட்டுக்கிடுவேன், பிறகு கஷ்டப்படுவேன். பேசாம இருந்திருக்கலாம்ல. அது எப்படி இழிச்சக்கா? அவ நம்ம கூடயே இருந்த பிள்ளை, 2-3 வருஷமா கூட கிடக்கா. அவ கல்யாணம் முடிச்சு ஆசையா வந்திருக்கா. அவளுக்கு ஒரு விருந்து வைக்க வேண்டாமா? அதுக்கு கூட நம்மளுக்கு வழி இல்லாம போயிட்டு அதெல்லாம் வச்சிடலாம்க்கா. சரி லட்சுமி, நீ செய், எதுனாலும் நம்ம பாத்துக்கிடுவோம். சரி இழிச்சக்கா, உங்ககிட்ட பேசின பிறகு இப்ப கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியும் சமாளிச்சிடலான்னு நம்பிக்கை வந்துட்டு. சரி, நந்தினி எங்க இருக்கா? காலேஜுக்கு போறாளா இல்லையா? ஆளையே பார்க்க முடியல. தலைவர் மகன் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கான் போல. ஆமாட்டி, அது ஒரு பெரிய கதை. நேத்து ராத்திரி தான் நந்தினி என்கிட்டயே சொன்னா. பெரிய கதையா? என்ன பெரிய கதை? எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு தான் அந்த பிள்ளைல 2 போன்ல பேச ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னடான்னா தலைவர் பொண்டாட்டிக்கு நந்தினியை கட்டி வைக்கிறதுல விருப்பம் இல்லையா. என்னக்கா சொல்லுதீங்க? அதான் முதலே சம்மதிச்சிட்டாங்கல்ல, அதுக்கு பிறகுதானே அந்த பையன் அமெரிக்காவுக்கு போனா? எல்லாம் முன்னால நடந்த விஷயம். நந்தினிக்கு 2 வருஷம் ஆகட்டும், படிச்சு முடிக்கட்டும், வேலைக்கு போன பிறகு கல்யாணம் முடிப்போம்னு தலைவர் சொன்னாரு. ராணியக்காவும் சரின்னாகல. இப்போ அன்னைக்கு நந்தினியை கூப்பிட்டு ஏசியிருக்காங்க. நான் என் அவனுக்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க போறேன், நீ அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிரு, அவன் ஃபோன் பண்ணா இனிமே எடுக்கக்கூடாது, அதையும் மீறி நீ பேசணும்னு வச்சுக்கோயேன், உன்னையும் உங்க அம்மாவையும் ஏதாட்டும் ஒன்று செஞ்சிருவேன், அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்காங்க. ஐயோ, ராணியக்கா அப்படியே சொன்னாங்க. திடீர்னு ஏன் உங்களுக்கு இப்படி பேதி எடுக்கு? ஆமாட்டி, இப்படித்தான் நடந்திருக்கு. என் பிள்ளை 2 நாளா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. ராத்திரி எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னமான்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கா. சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா வேண்டாமாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல அந்த பிள்ளை. என்னக்கா சொல்லுதீங்க? தலைவர் மகன் நந்தினிக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவ எடுக்கவே இல்லை போல. அதனால அந்த பையன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டானா. பிறகு தலைவருக்கு போன் அடிச்சு நந்தினிக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்கப்பான்னு அனுப்பி விட்டுருக்கான். ராணியக்கா இப்படி எல்லாம் பேசுனது தலைவர் என்னாச்சுக்கு தெரியாதோ? ஆமா லட்சுமி, அவருக்கு விஷயம் எதுவுமே தெரியாதான். அதனால அவர் மகன் சொன்னானேன்ட்டு நந்தினிட்ட வந்து கேட்டிருக்காரு. ஏமா போன் எடுக்க மாட்டேக்க, அந்த பையன் உன்ட்ட பேசணுங்க, போன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அவ சரி எங்கள் போன் ரிப்பேரா இருந்துச்சு, அதனாலதான் பேசல, அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி விட்டுருக்கா. ஐயோ, பிறகு என்னாச்சு? தலைவர்கிட்ட உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே நந்தினி, ஏன் சொல்லாம விட்டா? அம்மாவை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்ட்டு பயந்து போய் சொல்லாம விட்டுருக்கா. அதுக்கு பிறகு தலைவரும் அவங்க மகன்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டாராம். இந்த பிள்ளை மூஞ்சி வாடினாப்புல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க மகனுக்கு தாங்க முடியல போல. என்ன நந்தினியும் போன் எடுக்க மாட்டேக்கா, அப்பாவும் ஒன்னும் சொல்ல மாட்டேக்காருன்னு சொல்லிட்டு அவனே கிளம்பி வந்துட்டான். லீவே கிடையாது, 2 வருஷம் கழிச்சு வேலையை முடிச்சிட்டு தான் வருவான்னு சொன்னாங்க. அதுக்குள்ள எப்படி வந்தா? எனக்கு வேலையை விட நந்தினி தான் முக்கியம், அந்த வேலை இருந்தா இருக்கு, போன போதுன்ட்டு கிளம்பி வந்துட்டானோ. அட கடவுளே, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. பாவம் பச்சை பிள்ளை, அவ எப்படி தாங்கியிருப்பா? ராணியக்கா ஏமா இப்படி இருக்காங்க? அந்த பையன் நேரம் வந்த உடனே வீட்டுக்கு கூட போலையாம். நேரம் நந்தினி வர்ற வழியில பார்த்து அவட்ட பேசியிருக்கான், ஏன் இப்படி பண்ணேன்னு. ஆனா அவ பேச முடியாது, இனிமே உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காது, தயவு செஞ்சு போயிருங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பையனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு போல, ஓடி போய் கிணத்துக்குள்ள குதிச்சுட்டானா. சாவ பாத்திருக்கான் டி. அட கடவுளே, தலைவர் மகனுக்காம இந்த நிலைமை? நம்ம தலைவர் ஊருக்குள்ள எப்படி ராஜா மாதிரி சுத்திக்கிட்டு அலையுதாரு. அவர் மகன் கிணத்துக்குள்ள விழுந்து சாவர அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது போல. அவன் கிணத்துக்குள்ள குதிச்ச உடனே நந்தினி வேகமா பின்னாலேயே போய் அவளும் கிணத்துக்குள்ள குதிச்சுட்டாலாம். இவாதான் பிறகு அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன இழிச்சக்கா இதெல்லாம் நடந்திருக்கு? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்கீங்க. என்கிட்டயே சொல்லலட்டி, நேத்து ராத்திரி தான் என்கிட்ட சொன்னா. அவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தால, அதுக்கு பிறகு நந்தினி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருப்பா போல. இனிமே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க விஜய், நான் இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம், யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருப்பாங்க போல. நந்தினி அதுக்கு பிறகுதான் விஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. உங்க அம்மா தான் இப்படி என்னை கூப்பிட்டு ஏசுனாங்க, அதனாலதான் நான் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அந்த பையன் சரி நான் பாத்துக்கிட்டதேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாட்ட போய் பேசியிருக்கான். சண்டை போட்டிருப்பான் போல. அவங்க அப்பவும் கேட்க மாட்டேக்காகலாம். நான் பெரிய இடத்துல தான் பொண்ணு பார்ப்பேன், நீ அந்த பொண்ணை தான் கெட்டணும் ஆகலாம். இப்ப அம்மாவுக்கும் மகனுக்கும் முட்டிக்கிட்டு நிக்கி. இந்த ராணி அக்காக்கு ஏமா இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஒழுங்கத்தானே இருந்தாங்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டதாக? என் பிள்ளை வாழ்க்கையை பத்தியா லட்சுமி, இப்படியும் அப்படியும் ஊசல் அடிக்கிட்டு கிடக்கு. என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சிட்டேன்னு சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு கூட நீடிக்க மாட்டேக்கே.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இளிச்சக்கா. அந்த பையன் நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கான். நந்தினி தான் வேணும்னு இருக்கான்ல. தலைவரும் நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுதாரு. பிறகு எதுக்கு நீங்க கவலைப்படுவீங்க? எப்படி அவங்க 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். நந்தினி நல்லா இருப்பாக்கா. பாவமட்டி என் பிள்ளை சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்துட்டா. அப்பங்காரனும் சரி கிடையாது. நானும் தனியா கடந்து போராடி அந்த பிள்ளைய வளர்த்துருக்கேன். அவளுக்குன்னு ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுத்ததே கிடையாது. பாவம் போற இடத்துலயாவது அந்த பிள்ளை நல்ல வசதியா நல்லா வாழட்டுமேனு பார்த்தேன். அதுக்கு கூட கொடுத்து வைக்கலையே. ஏக்கா நீங்க கவலைப்படாம இருங்கக்கா. தலைவர் இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. நீங்க பயப்படாம இருங்க. அவர் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்பாரு. ராணியக்கா பேசினாலும் தலைவர் கேட்க மாட்டாரு. தலைவர் நல்ல மனுஷன் தான் டி. அவர் மகனும் நல்ல மனுஷன் தான். 2 பேரும் நல்லா பாத்துக்கிடுவாங்க. இருந்தாலும் என் பிள்ளை வாழ போறது அந்த வீட்டுல தானே. கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு மாமியாக்காரி கொடுமைப்படுத்தினா என்ன செய்ய? என் பிள்ளை தானே கஷ்டப்படணும். ஏக்கா தலைவர் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாருக்கா. ஊர்க்காரங்களுக்கு ஏதாட்டும் ஒரு பிரச்சனைனாலே ஓடி வருவாரு. அவர் வீட்டு மருமகளுக்கு ஏதாவதுன்னு அவர் தாங்கிக்கிடுவாரா? அதெல்லாம் அவர் நல்லா பாத்துக்கிடுவாரு. என்ன இளிச்சவளை பார்த்தா ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இளிச்சக்கா கண்ணில் தூசி விழுந்துட்டுன்னா போய் கண்ணை கழுவிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு கண்ணை போட்டு கசக்கிட்டு கிடைக்கீங்க? பாருங்க கண்ணில் கண்ணீரா வருது. என்ன டீ சொல்லுத? கண்ணில் தூசியா விழுந்துச்சு. இளிச்சக்கா கண்ணில் தூசி விழுந்தது கூட மறந்துட்டீங்களா? அதுக்கு தானே கண்ணை போட்டு கசக்கிட்டு கிடைக்கீங்க. நல்லா சுத்தி முத்தி பாருங்க, அப்பதான் எல்லா உண்மையும் புரியும். எம்மாடி செல்வியில நிக்கா? அதான் லட்சுமி கண்ணில் தூசி விழுந்துட்டுன்னு சொல்லி சமாளிக்கா போல. சரி நம்மளும் சமாளிப்போம். ஆமா லட்சுமி கண்ணில் தூசி தான் விழுந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயிட்டா. என்னது விழுந்துச்சுன்னு எனக்கே மறந்துட்டு கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் வேணா போய் கண்ணை கழுவிட்டு வரட்டா? கண்ணுல தூசி விழுந்த மாதிரி தெரியலையே. கண்ணீர் விட்டு அழுவுற மாதிரில தெரியுது. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாளுக. தலைவருன்னு காதுல விழுந்துச்சு. நான் வந்தோன்னு அப்படியே பேச்ச நிறுத்திட்டாளுகளே. என்ன பேசினாளுகன்னு எப்படி கண்டுபிடிக்க? சரி நம்ம இருக்கிற வரைக்கும் எதையும் பேச மாட்டாளுக. நாம அங்கிட்டு போயிட்டு நைஸா அப்படியே ஒட்டு கேட்போம். இவ ஐடியாவை பத்தி எனக்கு தெரியாதா? போற மாதிரி போவா, அப்படியே நைஸா பின்னால நின்று நம்ம பேசுறத ஒட்டு கேட்பா. இவளுக்கு தெரியாத மாதிரி பேசணும். இளிச்சக்கா ஓ லட்சுமி நல்லா புரியுது. நேத்து எங்க வீட்டுல ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு கேளே. என்ன காமெடி இளிச்சக்கா? சொல்லுங்க. நேத்து என் மாவா அதிசயமா என்கிட்ட கறி குழம்பு வச்சு தாமான்னு கேட்டா. சரி பிள்ளை ஆசையா கேட்கலன்னு நானும் கறி குழம்பு வச்சேன். 2 பேரும் சேர்ந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு சரி மிச்ச குழம்பு இருக்குல்ல அதை ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிடுவோம்னு சொல்லிட்டு போய் படுக்க போயிட்டோம். அப்ப பார்த்து வீட்டுக்குள்ள ஒரு பூனை வந்துட்டு. ஐயோ மிச்சம் இருந்து கறி குழம்பு பூரா பூனை தின்னுட்டு போயிட்டா. கதையை கேளு. பூனையை பார்த்தோன்னே நான் உசாராயிட்டேன். நேரம் அடுப்பங்கரைக்குள்ள போனேன். கறி குழம்பு பூரை எடுத்து வேற சட்டியில ஊத்தி வச்சுட்டு அந்த சட்டியை வெறும் சட்டியா போட்டேன். இப்ப கறி குழம்பு ஒரு சட்டியில இருக்கு பாத்தியா? அதை தூக்கிட்டு வந்து நாங்க படுத்திருக்கிற ரூமுக்குள்ள வச்சு கதவை மூடிட்டேன். ஏக்கா அப்ப பூனை ஏமாந்து போயிட்டா? கறி குழம்பு வாசம் அடிக்கி கறி குழம்பு வச்சு சட்டி கிடக்கு. ஆனா குழம்பு இல்லையேன்னு பூனை குழம்பிட்டு போல. பிறகு என்ன நினைச்சதோ தெரியல. கறி குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு. அட கடவுளே, பூனை குழம்பு சட்டியை தூக்கிட்டு ஓடுனுச்சு. ஆமாட்டி அது சட்டியில உள்ள குழம்பு பூரா வலிச்சு தின்னுட்டு வெறும் சட்டியை வாசல்லே போட்டுட்டு போயிட்டு. நீங்க அந்த பூனையை சும்மா விட்டுருக்க கூடாதுக்கா. பூனை தானே ஐயோ பாவமேனு சும்மா விட்டுட்டேன். பூனையா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள களவாங்க வந்தாலும் சரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒட்டு கேட்டாலும் சரி பக்கத்துல என்ன கிடைக்குதோ தூக்கி அடிச்சு மண்டையை உடைச்சிடணும். ஏட்டி சிம்ரன், உன்னை எதை வேலை செய்ய வேண்டாம் சும்மா இருன்னு சொன்னோம்ல. பிறகு எதுக்கு நீ மாப்பு போட்டு தொடச்சிட்டு கிடக்க? பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ வேலை செய்யறதுல இருந்து எப்படிடா தப்பிக்கலான்னு பாப்பா. நீ என்னடானா வேலை செய்ய பிடிச்சிருக்குன்னு சொல்லுதே. இது வரைக்கும் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை. அதான் எனக்கு ஜாலியா இருக்கு. நீ அப்படியெல்லாம் நினைக்காத. இனிமே நீ தினம் வேலை செஞ்சுதான் ஆகணும். நீ வேற சைக்கோ செல்லத்தாய்கிட்ட மாட்டிக்கிட்ட பத்தியா? ஆண்டி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க. சொல்ல முடியாது டி. எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. திடீர்னு சாம்பார்ல துவரம் பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு அள்ளி போட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், செத்த நெய் ஸ்கேல் எடுத்துட்டு அடிக்க வந்துருவாங்க. மாலக்கா கடலை பருப்பு எப்படி இருக்கும், துவரம் பருப்பு எப்படி இருக்கும்? ஏட்டி அன்னைக்கு தான் வகுப்பு எடுத்து சொல்லி கொடுத்தாங்கல்ல, மறந்துட்டியா? சுத்தமா ஞாபகமே இல்லை. நீ கொஞ்சம் சொல்லித்தாயே. கடலை பருப்புனா மஞ்சையா குட்டி குட்டியா இருக்கும். நம்ம பொரிச்சு மூங் தாள்னு சாப்பிடுவோம் பத்தியா? இந்த கடையிலெல்லாம் பாக்கெட்டு போட்டு விற்பாங்கல்ல, அதுதான் கடலை பருப்பு. துவரம் பருப்புன்னு வச்சுக்கோயேன், நல்ல தடி தடியா உருண்டையா இருக்கும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், பெருசா இருக்கும். அதுதான் துவரம் பருப்பு. ஆட பைத்தியக்காரி, பருப்பு எப்படி இருக்கும்னு இவட்ட போயா கேப்ப? பாசி பருப்பு கடலை பருப்புங்க, கடலை பருப்பு துவரம் பருப்புங்க, இவட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. மாலாக்கா என்ன சொல்லுதீங்க? துவரம் பருப்பு தடி தடியா இருக்காதா? அதை போட்டு தானே இவ்வளவு நாளா சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். விளங்கும். உன் மாமியார் உன்னைய திட்டுறதுல தப்பே இல்லட்டி. நீங்க ஒன்னு என் மாமியாருக்கு ரொம்ப சப்போர்ட் அடிக்க வேண்டாம். சப்போர்ட் அடிக்கல, நீ செய்யறது சொல்லுதேன். பருப்புங்கிறதுக்காக எந்த பருப்பு வேணாலும் போட்டு எதை வேணாலும் வைக்க முடியாது. அதுக்கு அந்த பருப்பு போட்டாதான் சரியா இருக்கும். நெட்டச்சி வேணா மறுபடியும் எங்க வீட்டுக்கு வாரியா? எங்க ஆண்டிட்ட சொல்லி உனக்கு வகுப்பு எடுக்க சொல்லுதே. எதுக்கு? என்னை கூப்பிட்டு வச்சு தோலை உரிச்சு தொங்க விடுறதுக்கா?
நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சாம்பார் வைக்க தெரியலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், எங்க ஆண்டி என்னைய அடிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், மறந்துட்டியா ஞாபகம் இல்லையான்னு போட்டு அடி அடின்னு அடிச்சிருவாங்க. அதனால கூகுளில் போட்டு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எந்த பருப்பை எதில் போடணும்னு பார்த்து போடணும். நீ எதுக்கிட்டே சமையல் பண்ணணும்? உனக்கு இருக்கிற வசதிக்கு நீ நல்ல வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட வேண்டியதானே. நல்ல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற செஃப்பை கொண்டு வந்து வேலைக்கு வைக்கலாம்ல. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஆரஞ்சு மண்டையனுக்கு நான் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுதேன். உனக்கு தான் சுடு தண்ணி கூட போட தெரியாதே, பிறகு எப்படி நீ செஞ்சு கொடுப்ப? ஆண்டி கிட்ட காப்பி போடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். காப்பியை போட்டு முதல்ல நீ குடிக்காதன்னு உங்கள் ஆண்டிக்கு இல்லைன்னா ஆரஞ்சு மண்டையனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா பிறகு நீ குடி. ஆமாம் ஆமாம் அப்படித்தான் செய்வேன். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. வயிறு ரொம்ப பசிக்கே, சாப்பாட்டு நேரம் எப்போ வரும்? ஏட்டி எல்லாரும் சோறு கொண்டு வந்திருக்கீங்களா? சோறா? சோறு யார் கொண்டு வந்தா? பிற மத்தியானம் எப்படி சாப்பிட? ஏன் மத்தியான சாப்பாடு இங்கே போட மாட்டாங்களா? பாட்டி வேலை மட்டும்தான் தரும், சாப்பாடு எப்படி தரும்? ஐயையோ, நான் சாப்பாடெல்லாம் ஒன்றும் கொண்டு வரலையே. பேசாம வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துரு. மாலாக்கா, நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? உங்கள் சாப்பாடு எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? நானும் சாப்பாடு கொண்டு வரலட்டி, அதான் உன்கிட்ட கேட்க. இப்போ என்ன செய்ய? பட்டம்மா பாட்டிகிட்ட போய் கேட்டு பார்ப்போமா? நம்ம சம்பள துட்டு அவகிட்ட நிக்கல, பேசாம அந்த துட்டை வாங்கிட்டு போய் கடையில சாப்பிட்டு வந்துருவோமா? கடைக்கெல்லாம் விட மாட்டாங்க. நம்ம கடைக்கு போயிட்டு லேட் ஆக்கிட்டோம்னா என்ன செய்ய? அவங்களுக்கு வேலை முடியணும்ல. அப்படியும் முடியாது இப்படியும் முடியாதுன்னு என்னமா செய்ய? ஒன்று அவங்க சாப்பாடு பொங்கி தரணும், இல்லைன்னா நம்மளை சாப்பிட வெளியே அனுப்பணும். அதுவும் கிடையாது இதுவும் கிடையாதுன்னா பட்னியாவா கிடக்க முடியும்? இந்த பாட்டி முட்டையெல்லாம் எங்கே வச்சிருக்குன்னு தெரியல. இல்லைன்னா முட்டையவாது எடுத்து உடச்சி வாயில் ஊற்றலாம். அதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டு. பாட்டி முட்டையை ஒரு தடவை நம்மகிட்ட ஏமாந்து தொலைச்சிட்டுல, அதுல இருந்து நல்ல உஷாரா இருக்கு. முட்டையை பூரா ஒளிச்சு வச்சிருது. லட்சுமி ஆண்டி ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்ப்போம். அவங்களும் ஒன்றும் கொண்டு வந்த மாதிரி தெரியலையே. ஏக்கா, லட்சுமி அக்கா கூட கொண்டு வந்தாங்கக்கா. ஆமா, ராதா ஆண்டியும் கொண்டு வந்தாங்க, இளிச்ச ஆண்டியும் கொண்டு வந்தாங்க. அப்படியேட்டி, அப்ப நம்ம தான் கொண்டு வரலையா? ஆமாம், நம்ம தான் கொண்டு வராமல் வந்திருக்கோம். முதலே இந்த லட்சுமி அக்கா சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் வச்ச இட்லியவாது 2 டிஃபன் பாக்ஸில் அள்ளி போட்டு கொண்டு வந்திருப்பேன். அதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டு. இப்போ என்ன செய்ய? அதான் லட்சுமி அக்காட்ட சாப்பாடு இருக்குல்ல, இளிச்ச கவரை வச்சிருக்காங்க, ராதாவும் வச்சிருக்காள்ல, நம்ம ஆளுக்கு கொஞ்சம் வாங்கி திம்போம். ஏக்கா, எனக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடை முழுசாக கொடுத்தாலே காணாது. நீங்கள் வேறு இதில் 4 பேர் 5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. எப்படிக்கா காணும்? வயிறு நிறையாதே. ஏம்மா ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவோம். வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுக்கோ. பேசாமல் எங்கள் மாமியா கிழவிக்கு ஃபோன் அடித்து சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டா? சொல்லி பாரு. சிம்ரன், நீ வேணா உங்க சைக்கோ செல்லத்தாயிட்ட சொல்லி சாப்பாடு கொண்டு வர சொல்லு. நான் வேலைக்கு வந்தது ஆண்டிக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. சரி, எங்கள் மாமியார்கிட்ட கேட்கேன், கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். வீட்டில் நீ தானே சாப்பாடு செய்யுதே, உன்னைய பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. இதில் அவங்க உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வந்து இங்கே வேற தருவாங்களா? நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் தான் வீட்டில் சோறு பொங்கணும். நான் பொங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கே சாப்பாடு. காலையில் இட்லியை வச்சு போட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னே நான் யோசிக்கலையே. பேசாமல் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுருமா? நல்ல ஐடியா டி. ஆர்டர் போட்டிருந்தியா? நீ போட வேண்டியதானே? என்கிட்ட அக்கௌண்ட்டில் துட்டே இல்லையே. சரி நானே போடுதேன். எதுக்கும் ஒரு வாரத்தை லட்சுமி அக்கா எல்லார்ட்டையும் கேட்டுக்கோங்க. யாராவது சாப்பாடு கொண்டு வரலையான்னு கேட்டுட்டு சேர்த்து போடுங்க. பிறகு நம்மளுக்கு மட்டும் போட்டுட்டு அவங்க சாப்பாடு கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா என்ன செய்ய? சரி டி, அப்போ எல்லார்ட்டையும் கேட்டுட்டு ஆர்டர் போட்டு விட்டுரு. ஆ ஓகே. நல்ல வேலை, எல்லாரும் ஆளாளுக்கு வேலை செஞ்சுட்டு கிடக்காளுங்க. இனிமே நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான். பாட்டி வீட்டுக்கு வந்தாலே நிறைய பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய நாட்டுக்கோழி முட்டை இருக்கும், சுத்தமான பால் இருக்கும். அடுப்பங்கரைக்குள்ள போனா திங்கிறதுக்கு நிறைய ஐட்டம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் முடிவா ஒரு முன்னேற்பாடோட வந்திருக்கேன். கட்டப்பை கொண்டு வந்துட்டோம்ல, யாரும் பார்க்கல, எல்லாவளும் உள்ளதான் இருக்காளுங்க. அதனால நம்ம நைஸா போய் முட்டையை பூரா அள்ளி பைக்குள்ள போட்டுறணும். அதுக்கு பிறகு பால் பண்டம் அது இதுன்னு எது கிடைச்சாலும் சரி கட்டப்பைக்குள்ள போட்டு நைஸா கொண்டு வெளியே ஒரு ஓரமா வச்சுட்டு வந்துடணும். போகும்போது நைஸா தூக்கிட்டு ஓடிடலாம். எல்லாரும் உள்ள வேலை செய்வாளுங்க, இவ மட்டும் இங்க என்ன சும்மா நின்னுக்கிட்டு இருக்கா? சரி கேப்போ. ஏட்டி செல்வி, இங்க என்ன செய்யுத? எம்மாடி, கிளவியில பின்னால நிக்கி, கட்டப்பைய பாத்திர கூடாது, முதல்ல ஒளிச்சு வச்சிருவோம். ட்ரெஸ்ஸுக்குள்ள பைய ஒளிச்சு வச்சாச்சு. பாட்டி, உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அத இங்க ஏதாவது வேலை இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமா பாட்டி, எனக்கு கொடுத்த வேலையை பூரா நான் முடிச்சிட்டேன்.
இப்ப சும்மா தானே இருக்கே, அதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செய்யலாமேன்னு பார்த்தேன். பின்னால கோழி பண்ண வச்சிருக்கீங்கல்ல, அங்க போய் சுத்தம் பண்ணட்டா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டத மட்டி. உனக்கு பாட்டி வேற வேலை வச்சிருக்கே, அத செய்தியா தங்கம்? இவ்வளவு நேரம் ஒரு வேலையும் செய்யாம சும்மா சுத்தி சுத்தி வந்து ஓப்பி அடிச்சிட்டே, இப்ப திடீர்னு கிளவி வந்து வேலை எல்லாம் செய்ய சொல்லுது. பாட்டி என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க, செய்யுதே. இந்த தங்கம் கக்கூச மட்டும் கழுவிரு.